இன்றைக்கி நம்ம ஹாப்பி மேரேஜோட எபிசோட் 11 பார்க்க போகிறோம். 10th எபிசோட் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தான் கட்டுறாங்க. கியோக்கா இருக்கான அங்கே தான் கட்டுறாங்க. அங்கே ஆராத்தா வந்து நின்றுட்டு இருக்கான். ஆராத்தை பார்த்தோன்னா கியோக்காவுக்கு சமக்கம் அவனோட இந்த மின்னல் பவரை யூஸ் பண்ண பார்க்குறான். ஆனால் பண்ண முடியல. அப்போ தான் ஆராத்தா சொல்கிறான், இங்கே வந்து அந்த பேரியர் இருக்கான். முன்னாடி கூட பார்த்தோம் ஒரு பலிங்கி குண்டு மாதிரி, அது மாதிரி இங்கே பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே யாராலையுமே மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே வந்து கியோக்கா கத்துறான், நீ மேவ பார்த்துக்கிறது தானே உன் வேலை, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன் உசை கூட சேர்ந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வந்து உசை கூட சேர்ந்ததுக்கு காரணமே உசுபா ஃபேமிலிக்காகவும் மியோக்காகவும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே மியோ காட்டுறாங்க. மியோ வந்து கியோக்கா கூட இருந்த நாட்கள்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கா. அப்புறமே வந்து அந்த குட்டி பையனை கூட்டிக்கிட்டு மிலிட்ரி ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கா. அவன் கேட்குறான், ஏன் இங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மியோ சொல்கிறா, இது மாதிரி அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கார்ல அவரை பார்க்கணும், அதனால தான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், அவன் திரும்பி வந்திருக்க மாட்டான் இன்னும், அதோட கிஃப்டட் கம்யூனியனோட ஆளுங்க அங்கே இருந்தால் என்ன பண்ணுவேன், நம்ம 2 பேரும் போய் அங்கே மாட்டிப்போம், உன் பவர் வந்து இப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் தான், அதனால நம்மளால் போய் அங்கே மாட்டிக்க முடியாதுல, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து மியோ சொல்கிறான், நீ என்னை நம்புறல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஸ்டேஷனுக்கு வெளியில் இந்த கிஃப்டட் கம்யூனியனோட ஆளுங்க வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்மளுக்கு கெட்டவங்க, எதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ முன்கேட் வழியாக நம்மளால் போக முடியாது அப்படின்னு அந்த குட்டி போய் கேட்குறான். இங்கிட்டு வா, நான் இங்கிட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன். எங்கன்னு பார்த்தா பின் கேட் வழியாக கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு மர கதவு தான் இருக்கும். மியோ வந்து டைட்டாக தள்ளுவா, அது உடஞ்சிரும். எப்படி இது உடஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த குட்டி போய் கேட்குறான். அதுக்கு சொல்கிறேன், நான் இதெல்லாமே கனவுல தான் பார்த்தேன், வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு இங்கே தான் எங்கேயாச்சும் அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா சுற்றி ஒரே போலீஸாக வந்துடுறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா மியோ அந்த பக்கம் இருக்கால, தெரியல இவங்களுக்கு. அப்போ தான் திரும்பினதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு போலீஸுக்கு தெரியும், மியோ நீயா, நீ சேஃபாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடறான். இங்கே அடுத்த சீலில் கட்டுறாங்க. இங்கே ஸ்டேஷனில் பார்த்தா நிறைய போலீஸ் அடிப்பட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. வெளியில் வந்து இந்த கியோக்காவோட ஃப்ரெண்டு போலீஸ் அவன் வந்து நின்றுட்டு இந்த சீக்கி கம்மியை பார்த்துட்டு, இவ்வளோ கியூட்டாக இருக்கான், இவன் தான் வந்து ஸ்ட்ரிக்டான கமெண்ட் இருக்குது சீக்கி கம்மியை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், விடு என்னைய, அவருக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா என்ன வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த போலீஸ்கிட்ட இன்னொரு போலீஸ்கிட்ட வந்து இந்த குட்டி பையை கட்டிகிட்ருக்கான். என்ன இங்கே நிறையா அடி வாங்கியிருப்பீங்க போல், ஏன்னா இடமே ரொம்ப சேதாரமாக இருக்குது, அதை பார்த்துட்டு கேட்குறேன்னா உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் சரி பிரச்சனை, இங்கே சரியான கமாண்ட் மட்டும் இல்லைன்னா நாங்கள் எப்போயோ தோற்று போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ இந்த ஃப்ரெண்டு போலீஸ் தான் இவங்களுக்கு கமாண்டராக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து மியோ கிட்ட அந்த போலீஸ் சொல்கிறான், ஃப்ரெண்டு போலீஸ் இது மாதிரி பயப்படாத, நம்ம வந்து கியோக்காவை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் மியா சொல்கிறான், அதுக்காக தான் நான் வந்தேன், நானும் இந்த சிக்கிக்காமி குட்டி போயிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு கியோக்காவை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் பார்க்குறான், ஐயோ அங்கே வந்து கிஃப்டட் கம்பெனியோட ஆளுங்க இருப்பாங்களே, எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சொல்கிறான், என்னோட கனவை வச்சு அவர் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் நாங்கள் காப்பாற்றிடுவோம், என் கனவால் தான் இன்றைக்கி கூட இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட எனக்கு வந்து இன்னும் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அந்த நாவோசி உசைக்கிட்ட நான் தான் பேசி இது பண்ணணும், அவனை கட்டுப்படுத்தணும், அம்மா சொல்லுறது அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் அந்த ஃப்ரெண்டு போலீஸும் இதை பார்த்துட்டு, சரி அப்போ நாளைக்கு நானே உனக்கு பாடி கார்டாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா அங்கேருந்து அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அண்ணா வந்துடும். அவன் வந்துட்டு, நான் வந்து மியோக்கு பாடி கார்டாக போகிறேன், ஏன்னா அவன்கிட்ட கமாண்டர் என்ன சொல்லிட்டு போனான், கியோக்கா இவன் தானே கமாண்டராக இருந்து எல்லாரையும் பார்த்துக்கணுன்னு சொன்னான், அதனால நீ வந்து உன் வேலையை பாரு, நான் வந்து அவளுக்கு பாடி கார்டாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியோவும் அதை தான் சொல்கிறான், ஆமாம் நானும் அண்ணனை தான் வந்து பாடி கார்டாக கூட்டு போகலான்னு இருந்தேன், உங்களுக்கு வேறு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே வந்து உசையோட இடத்த கட்டுறாங்க. இங்கே எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து உசைகிட்ட கத்திட்டு இருக்காரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு, ஏன்னா இன்னும் பிரின்ஸ் வந்து அத்தாரிட்டியில் இருக்காராம், இவர் ஹெட் ஆகலைல்ல, அதனால சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், உசை நீ வந்து நேவி இருக்கிறதோ கோட்டை விட்டுட்ட, அதனால தான் அவர் இப்போ சேஃபாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் கத்துறான், அதெல்லாம் உங்களால் தான், உங்களை மாதிரி எபிலிட்டி யூஸ் ஆகிறது வந்து பொலிட்டிக்கலில் தலையிட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, நீங்களாம் உங்கள் பவரை யூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துறான்னா. உடனே உசைக்கு கீழே வேலை பார்க்குற அந்த ஹோஜோ இந்த இவரை எரிச்சு கொன்னுட்டு உசைகிட்ட கேட்குறான், சரி இப்போ நம்ம நேவி எப்படி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. உடனே அதுக்கு உசை சொல்கிறான், அதெல்லாம் ஒன்று கவலைப்படாத, மியோ வந்து நம்மள்கிட்ட வந்துட்டா போதும், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே அடுத்த சீனில் மியோ தான் கட்டுறாங்க. மியோ வந்து கியோக்காவோட அப்பா பக்கம் தான் இருந்திருக்காரு, அவரும் இங்கே தான் இருக்கார் போல். வந்தோடனே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களை பார்த்து இல்லை சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, எப்படி உனக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கனவுல தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா முன்னாடியே வந்து கியோக்கா கேட்டிருப்பான் அவங்க அப்பாட்ட, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் மியோவை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இங்கே வந்திருக்காரு, அதோட கியோக்காவுக்கு உதவி செய்யவும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. உடனே மியோவும் சொல்கிறான், ஆமாம் நாளைக்கு வந்து கியோக்காவை காப்பாற்றணுங்களா, அதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
அவர் நான் தாராளமாக செய்கிறேன், கவலைப்படாத, சரி இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பார்த்தா இங்கே தான் கியோக்கா அம்மாவும் இருக்காங்களா, அவங்க கூட தான் மியோ பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னை சின்ன விஷயத்துக்கு இவன் பயமுடுத்திட்டான், ஆனால் இவனுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குது, அதனால தான் சிக்கி கம்மி அமைச்சிருக்கான் அப்படின்னு அந்த குட்டி பையில பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மியோட்ட கேட்குறாங்க, சரி நீங்கள் வந்தது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் சொல்கிறா, இது மாதிரி நாளைக்கு போய் நாங்கள் ஹஸ்பண்டை காப்பாற்ற போகிறோம், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவங்க பார்த்துட்டு சின்ன பலவத்தனமாக பேசாத, எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ தனியாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மியோ சொல்கிறா, இல்லை நான் வந்து அவருக்கு ஃபியான்சியாக என்னோட டியூட்டியை பண்ணணும்னு நினைக்கிறேன், அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவங்க அதை பார்த்துட்டு சரி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, கியோக்கா உனக்கு பிடிச்சிருக்கிறது காரணம் கியோக்கா குடோ ஃபேமிலியில் இருக்கிறதுனாலையா இல்லை கியோக்காக்காகவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு மியோ சொல்கிறா, ரெண்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க அதை பார்த்துட்டு உனக்கு பேராசை தான் இருந்தாலும் சரியாக தான் ஆன்சர் சொல்லியிருக்கா, வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் முடியை சீவி விட்டுட்டு இருக்காங்க மியோவுக்கு. சீவிட்டுட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி நம்ம வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம அப்பா அம்மா கொடுக்குறத நம்ம நேசிக்கணும், அதே மாதிரி தான் நம்ம அப்பா அம்மா சூஸ் பண்ணுற ஹஸ்பண்டை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்மளுக்கு இடையில லவ் இருக்கணும், ரொமான்டிக்கான ஃபீலிங் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நம்ம அவங்க பார்க்குறவங்கள தான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும். ஆனால் உனக்கு அப்படி இல்லை, நீ வந்து கியோக்கா உண்மையாக நேசிக்கிறீல்ல, நினச்சாவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலியிலேயே இந்த ரிப்பனை வந்து போட்டுக்கிற தகுதி அடுத்து உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தானே கிஃப்ட் பண்ணாங்க. உடனே வந்து மியோக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து அந்த சிக்கிகாமி அந்த குட்டி பையில கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தா கியோக்கா பார்க்குற மாதிரியே இருக்குது சின்ன பிள்ளையில அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் இருக்க ரிப்பன் கட்டி விட்றாங்களா. அவன் சொல்கிறான், நானே கட்டிப்பேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவங்க அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்த சீனில் நம்ம மியோ தான் கட்டுறாங்க. தாத்தா வீட்டுக்கு வந்துடுறா. மியோ தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு உட்காந்து வச்சிட்டு இருக்கா, ஒரு வழியாக நாளைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே சிக்கிகாமி அந்த குட்டி பையெல்லாம் வந்துடுறான். வந்துட்டு சொல்கிறான், இன்றைக்கி நிறைய பேரை பார்த்ததில்ல, ரொம்ப டயர்டாக இருப்பல்ல, நீ வந்து தூங்கு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பாக பார்த்துப்பேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேணா நான் தாலாட்டு படவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அதுக்கு இவ்வளவும் சரி அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவன் அழகாக தாலாட்டு படம் வைக்கிறான். நீயும் அதை கேட்டுட்டு அப்படியே தூங்குறான். அப்படியே நைட்டு முடிஞ்சுது. மறுநாள் ஆகிட்டு